என்ன வார்த்தைகளை கேட்டோம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். யுத்தத்தில் வல்லவரா இல்லையா? வல்லவர். அல்லேலூயா. அதனால நாம் யுத்தம் பண்ணாமல் சும்மா இருந்தால் நமக்காக யார் யுத்தம் பண்ணுவார்? ஆண்டவர். நாம் யுத்தம் பண்ணினால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண மாட்டார். வசனம் தெளிவாக சொல்லுது, நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுகிறேன். அதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் பிசாசானவன் யார் மூலமாக கொண்டு வருவான். அல்லேலூயா. அக்கம் பக்கத்துல இருக்கிற மனுஷர் மூலமா கொண்டு வரலாம், இல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் மூலமாய், இல்ல சகோதரன் சகோதரி மூலமாய் நமக்கு என்ன செய்யலாம்? பிரச்சனைகளை கொண்டு வருவான். யார் எந்த பிரச்சனை எந்த ரூபத்துல பிசாசு கொண்டு வந்தாலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னது? ஆண்டவரே, நான் சும்மா இருக்கப்பா, நீங்க எனக்காக அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணுகிற தேவன் நமக்கு ஜெயத்தை, தோல்வியை நமக்கு கிடையாது. அல்லேலூயா. அதனால மனசுல வச்சுக்கோங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர்ட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா. என்ன சொல்லுங்க? நீங்க யுத்தம் பண்ணுங்க. அப்படி சொல்லுங்க, நிச்சயமா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். டைம் ஆகிறது, நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். சாமுவேல் ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டருக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. அதாவது எலியா இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பேசுகிற ஒரு வார்த்தை தான் இது. யார்கிட்ட? இஸ்ரவேல் ஜனங்க யாரு? நீங்களும் நானும் தான் இஸ்ரவேல் ஜனங்க. அதாவது பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள், புதிய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்க யாரு? நாம தான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் தான் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலா இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்றால், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள். பாகால் என்பது அந்நிய தெய்வத்தினுடைய ஒரு பெயர். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளையை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை. நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் இயேசுவை என்ன செஞ்சிருக்கிறோம்? ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு தெய்வமா இருக்கிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர். ஆனா அதிக பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இன்னைக்கு அவருடைய வழிபாடு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவர்கள் குந்தி குந்தி நடக்கிறவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதாவது 2 மனசு உள்ளவர்கள். எத்தனை மனசு? 2 மனசா. அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, திடீர்னு நினைச்சுவாங்க எங்கேயோ ஒரு திருவிழா நடக்கும், அந்த திருவிழாவுக்கு போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? எங்கேயோ திருவிழா நடக்கும், விக்கிரகத்துக்கு திருவிழா நடக்கும், அந்த திருவிழாவை பார்த்து போயிடுவாங்க. அல்லேலூயா. அதே போல நிறைய பேர் திருமணம் வரும் பொழுது மாப்பிள்ளையே பொண்ணா கிடைக்காது, உடனே நினைச்சுவாங்க விக்கிரக ஆராதனை உள்ளவர்களை பார்த்து போயிடுவாங்க. இப்படி இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகும் விக்கிரகத்தை ஆராதிக்கிற அநேக பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைனா ஒரு கல்லையோ ஒரு மரத்தையோ வணங்குவது மாத்திரம் அல்ல. பொருள் ஆசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பொருளாசை என்கிற ஒரு விக்கிரக ஆராதனை இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அதாவது கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் இன்னைக்கு வழிபாடு பண்ணி கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். அப்படிலாம் நம்ம வழிபட கூடாது. வேதம் தெளிவா சொல்லுது, உனக்கு சிலை வழிபாடு உனக்கு வேணுமா, அங்க போயிரு, இங்க வராது. ஆனா ஆண்டவர் தான் உனக்கு வேணும்னா ஆண்டவர்கிட்ட வந்து அங்க போக கூடாது. ஒண்ணு அங்க போகணும், இல்லைன்னா இங்க. 2 பக்கமா நான் போவேன்னா போக முடியாது. அல்லேலூயா. 2 பக்கமும்
அப்படி ரெண்டு பக்கமும் போனா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன செய்யாத அற்புதம் நடக்கவே நடக்காது. அதாவது அங்க போகும்போது அந்த தெய்வ நிச்சயம் விடுதலை கொடுக்குன்னு போவோம், இங்க வந்து இந்த தெய்வம் விடுதலை கொடுக்கணும். கடைசியில அதாவது என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம ஒண்ணுமே இல்லாம போயிடும். அண்ணாம தின்னாம அண்ணாமலை கொண்டு போயிட்டாங்க மாதிரி நம்முடைய ஆசீர்வாதத்தை எவ்வளவு கொண்டு போயிருவான். அங்கிட்டு இல்லாம இங்கிட்டு இல்லாம மனுஷர்கள் தத்தளிக்கிறார்கள். தனக்கு வருகிற பிரச்சனைகள், தனக்கு இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு நம்ம அங்க போனா விடுதலை கிடைக்கும், இங்க போனா விடுதலை கிடைக்கும் சொல்லி நினைச்சோம். விடுதலையை தேடி நாடி ஓடுகிறோம். ஆனா யார் எங்க ஓடுனாலும் சரி ஒரே இடத்துக்கு தான் போகணும். அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம், அங்க கொஞ்ச நாள் இங்க கொஞ்ச நாள், அப்படிலாம் நம்ம நினைச்ச கூடாது, இருக்க கூடாது. சிலை வழிபாடுனா இயேசுவை கூட ஒரு படமாய் மாற்றி அப்படி கூட நம்ம நினைச்ச கூடாது, வழிபடக்கூடாது. அப்படி வழிபட தோணுச்சுன்னா இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு அர்த்தமே கிடையாது. அது இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமே கிடையாது. அது விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. அதனால ஒண்ணு அப்படி இருங்க, இல்ல இப்படி இருங்க. நான் ரெண்டு பக்கமும் இருப்பேன், அங்க போவேன் இங்க போவேன், நான் அங்கேயும் போவேன் இங்கேயும் வருவேன்னா அது நமக்கு சாபத்தை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? சாபத்தை கொண்டு வரும். அந்த சாபத்துக்கு நாம் நினைச்சு விடாது, வழிவை கூடாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதாவது ஒரு அசட்டையா விக்கிரகத்தை போய் கும்பிடுறாங்க, விக்கிரகத்தை தேடி போறாங்க. அதெல்லாம் அது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது, அது சாபமாய் மாறும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அதுல தெளிவா இருக்கோம். நம்ம அங்கேயும் இங்கேயும் காலை வைக்க கூடாது. ஒரே ஒண்ணு இயேசுதான் தேவன், இயேசு விட்டு போக கூடாது. என்ன வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு போக கூடாது. அதை விட்டுட்டு இல்ல எனக்கு அங்க போனா சரியாயிடும், இங்க போனா அவங்க சொல்றாங்க அங்க போனா நல்லா இருக்கும், இங்க போனா நம்ம அதனால போய் பார்க்கலாமே, அப்படிலாம் நம்ம நம்முடைய ஆண்டவரை மீறி யாருமே கிடையாது. நம்முடைய ஆண்டவருக்கு நிகரானவங்க, நிகரான எந்த தெய்வமும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அதனால தேவ ஜனமா இருக்கிற நாம், ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிற நாம் கண்டிப்பா ஆண்டவருக்குள்ள வந்துட்டா ஆண்டவர் விட்டு போகாதீங்க. புரியுதா புரியலையா? எந்த சூழ்நிலை கொண்டும் போகாதீங்க. குடும்பத்துல அதாவது ஒண்ணு பிள்ளைங்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல நம்முடைய கணவரை, அப்படிப்பட்ட குடும்பங்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் அந்த குடும்பத்துல நாம் இருந்தாலும் அவங்களுடைய காரியத்துக்கு நம்ம மூக்க வணங்கி போல. அதே போல நாமும் அவங்க பண்றாங்கன்னு நாம போய் மூக்க வணங்க கூடாது. அவங்க பண்ண அவங்க பண்ணிட்டு போறாங்க, அவ்வளவுதான். நாம் அதை நினைச்ச கூடாது. ஐக்கியப்பட்டு நாம் அவங்களோடு கூட கூடி வாழ்ந்து அவங்களோடு கூட நாமும் அந்த தெய்வத்தை ஆராதிக்கணும், நாமும் உற்சாகமா இருக்கக்கூடாது. அதுக்காக சண்டையும் போடக்கூடாது. போட்டு என் வீட்டுல வந்து இப்படி பண்றிய வைக்கிறேன்னு சொல்லி சண்டையும் நம்ம ஒதுங்கி கிடணும், அவ்வளவுதான். அப்படி நாம் நினைச்சோம் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வைராக்கியம் இல்ல. விக்கிரக பாகால் தெய்வம், பாகால் கொஞ்ச நாளைக்கு ஆண்டவரை தேடுறது, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பாகாலை போய் தேடுறது. இப்படி கொஞ்ச நாள் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நல்லவர், தனக்கு ஒரு பிரச்சனை வந்து விடுதலை கொடுக்கணும் ஆண்டவர் கெட்டவர். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அப்படி நாம் ஒரு காலமும் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஏசுனா ஏசு இல்லையா, பாகால் தான் நமக்கு வேணும், விக்கிரகம் தான் வேணுமா, விக்கிரகத்தை பார்த்து போயிடணும். அதை விட்டுட்டு நான் இங்கேயும் வருவேன் அங்கேயும் வருவேன் அப்படின்னா அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறாது, அது நமக்கு சாபமாய் மாறும். அல்லேலூயா. அதுல நாம் ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். எலியா அதுல ஜனங்களை குறித்து ரொம்ப மிக தெளிவாக, நீ பாகால் தெய்வம் என்ற பாகால பார்த்துக்கோ, விக்கிரகம் தான் உனக்கு தெய்வமா வேணுமா, விக்கிரகத்தை தேடிப்போ, ஆண்டவரை தேடி வராத. அழகா சொல்றாரு. இப்படி ரெண்டு காலம் நொண்டி நொண்டி குந்தி குந்தது நொண்டி நொண்டி நடக்காத, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படிலாம் வாழாத. உன் இருதயம் ஒரே இருதயமாய் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று உன் இருதயம் ஏற்றுக்கொண்டால் அது கடைசியில சாகிற வரைக்கும் அதை விட்டு மாறக்கூடாது.
அதே போலதான் பொருளாசை குறித்து எச்சரிக்கை. பொருட்கள் நமக்கு வேணும், அதிலேயே நம்முடைய முழு கவனம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த எலியா வந்து இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி நிரூபித்து காட்டினான். அதனால அந்த வசனங்களை நீங்க கீழே போய் வீட்டுல போய் வாசித்தா தெரியும். அதாவது யார் உண்மையான தெய்வம், ஆகால் தான் தெய்வமா, இயேசுதான் உண்மையான தெய்வம் நிரூபித்து காட்டினார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்ல என்ன தெரியுமா சொல்லணும், இவருடைய தெய்வம் யாரு, இயேசு. அப்படி நம்ம வாழணும். எப்படி வாழணும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம எப்படி வாழணும்? நமக்கு யாரு தெய்வமா இருக்கான்னு சொல்லி மற்றவர்கள் என்ன செய்யணும், இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இவருடைய தெய்வம் இயேசு அப்படிங்கிற ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம செய்யணும், வாழணும். அப்படி வாழாத ஒரு வாழ்க்கை ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய இடத்துல காணப்படா, இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை பார்க்கும் பொழுது என்னுடைய தெய்வமா இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பார்க்கணும், யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். நம்ம பார்க்கிறவங்களை யார் பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அதாவது பவுல் ஊழியம் செய்த நாட்கள்ல பவுல் போய் கொண்டிருக்கிறாராம். அது ஒரு வழியில நடந்து போயிட்டு இருக்காரு, ஒரு பட்டணத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பட்டணத்திலேயே குறி சொல்ற ஒரு ஆவி, குறி சொல்ற ஆவி. இந்த குறி சொல்ற ஆவியினால அந்த பட்டணத்துக்கே பெரிய ஆசீர்வாதம். அந்த பட்டணம் மாத்திரம் இல்ல, அவளுக்கு நிறைய வருமானம் வந்துச்சு. அந்த வருமானத்தை கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யறா, வரி பணம் கொடுக்குறான். அதனால அந்த குறி சொல்லுகிற அந்த பெண்ணு அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்து பிடிச்சிருக்கு. அதனால அனுமதி கொடுத்திருக்காங்க. அதனால இப்படி அனுமதி கொடுத்து குறி சொல்லி கொடுத்திருக்க அந்த பெண்ணானவள் அந்த பவுல் நடந்து வருவதை பார்த்து அவளுக்கு நேராக முன்னாடி போய் சொல்ல, நீ தேவனுடைய மனுஷன். என்ன சொல்றான்? யாரு? பவுல் போய் சொல்லல, நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லி பவுல் சொல்லல, நான் வந்து கர்த்தரை தான் தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு சொல்லல. ஆனா அந்த குறி சொல்லுத பெண்ணு தானாகவே முன் வந்து, எப்பா நீ தேவனுடைய மனுஷனா இருக்க அப்படின்னு சொல்லி அவனுடைய முகத்தை பார்த்த உடனே அவன் யார் என்று சொல்லி தெளிவாக அவள் சொல்லினான். அதே போலதான் நம்மை பார்க்கும்போது என்ன சொல்லணும், இவர் கர்த்தருடைய பிள்ளைங்க, இவங்க இயேசுவின் பிள்ளைங்க அப்படி நம்ம பார்த்து சொல்லணும். அப்படி யாராவது நம்ம பார்த்து சொல்லுவாங்களா? சொல்றாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனா எலியா கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிரூபித்தார். இந்த பகுதியை நம்ம எடுத்துக்கோங்க. இந்த பகுதியில் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சர்ச்சைக்கு போகாம இருக்காங்களா இல்லையா? சர்ச்சைக்கு போகாம விக்கிரகத்தை தேடிக்கொண்டு விக்கிரகத்தை நாடிக்கொண்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு, இருக்காங்களா இல்லையா? அவங்க எல்லாம் நம்மை பார்த்து என்ன செய்யணும், மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரணும். இதுதான் எலியா செய்தா. நம்மளை பார்த்து வர்றாங்களா? நம்மளும் எத்தனை வருஷம் இந்த ஏரியால இருக்கிறோம், நம்ம சர்ச்சை எத்தனை வருஷமா வச்சிருக்கோம், யாராவது உள்ள வராங்களா? அப்படி அந்த அளவுக்கு நம்ம ஜீவியம் இல்ல. ஆனா எலியா அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள், அப்படி இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி நிரூபித்து அப்படி அறகுறையா இருந்த அங்கேயும் இங்கேயும் போய் கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப கர்த்தரிடத்திலே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த பகுதியில ரட்சிக்கப்பட்டும் தேவனை விட்டு பின்மாற்றத்தில் போயிருக்கிற ஜனங்கள் நம்மை பார்த்து என்ன செய்யணும், இயேசுவின் இடத்துல வரணும். நம்மை பார்த்து யார்கிட்ட வரணும், இயேசு கிட்ட வரணும். நம்மளை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. நம்மளை பார்த்து யாராவது வர்றாங்களா? வரல, இது வரைக்கும் வரல. இன்னைக்கு வந்திருந்தா இன்னைக்கு நம்ம சபை எப்படி இருக்கும்? இந்த பகுதியில இருக்கிற ஜனங்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஜனங்க வந்தாலே நம்முடைய சபை பெருசா இருக்கணும். ஆனா யாருமே வரல. காரணம் என்ன? நம்மளை பார்க்கும் போது இயேசு தெரியல. யார் தெரியல? இயேசு தெரியல. அல்லேலூயா. நம்மளை பார்க்கும் போது யார் தெரியணும்? இயேசு தெரியணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்ம கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டோம், நான் கிறிஸ்துவ மதத்துல சேர்ந்துட்டேன், நான் அதனால கிறிஸ்தவன், அப்படிதான். அது கிறிஸ்தவனுக்கு அடையாளமே கிடையாது. கிறிஸ்துவ என்பது அதாவது மதம் கிடையாது. கிறிஸ்துவம் என்பது ஒரு வழி. இந்த வழிக்குள்ள வந்தா நம்ம போகிற வழிக்குள்ள அநேகர் என்ன செய்யணும், நம்ம பின்பற்றி வரணும்.
அதுதான் நம்முடைய அந்த வழியை பின்பற்றதுக்கு அடையாளம். அதை விட்டு இப்ப வழி இந்த இடத்துல நம்ம இந்த ரோட்டுக்கு போறோம், மெயின் ரோட்டுக்கு போறோம், அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. அந்த வழியில நாம மாத்திரமா போறோம், நம்ம பின்னாடி எத்தனை பேர் வராங்க? அதே போலதான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்மை பார்த்து அநேகவர் நம்ம பின்னாடி வரணும், அப்படி வர வைக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது இல்லாம நம்மளை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சாங்க, வர மாட்டேங்காங்க. இவங்களா அயோக்கியங்க, இவங்களா பிராடுகாரங்க, நீங்க அப்படிதான் நம்மளை பார்த்து பேசுறாங்க. இவங்களா சத்திய வசனம் நல்லா பேசுவாங்க, இவங்கள மாதிரி பொய்ய பேச முடியாது. வாயிதான் நல்லா பேசுவாங்களே தவிர செயல்ல ஒண்ணுமே. நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்றாங்க இல்லையா? தப்பா சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து சொன்னா கர்த்தருக்கு நன்றி. அல்லேலூயா. ஆனா அதனால நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை பார்க்க கூடாது, நமக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? அதாங்க பெரிய ஆசீர்வாதம். இயேசுவால முடியாது ஒண்ணுமே கிடையாது. அப்ப இயேசுவை நம் மூலமா பார்த்தா நம் மூலமா எத்தனை பேருக்கு சுகம் கிடைக்கும் தெரியுமா? நம்ம குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுமே, நம்முடைய குடும்பத்துல பிள்ளைகள் இன்னைக்கு ரட்சிக்கப்படாம விடுதலை இல்லாம குடும்பத்துல பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா நம்மளை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்த்தா அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுமா? ஏனென்றால் நம்முடைய தேவன் விடுதலையின் தேவன், நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன், நம்முடைய தேவன் சந்தோஷத்தின் தேவன், நம்முடைய தேவன் அவரை போல அற்புதம் செய்ய யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம் மூலமாய் காட்டும் பொழுது நம்மை பார்க்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஆனா நம்ம பார்த்தா நீங்க அற்புதம் நடக்கா இல்லையா? இல்லையே. நம்மளை பார்த்தா இயேசுவை பார்க்கிற மாதிரி இருக்கா? இல்லையே. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நம்மை பார்க்கும் பொழுது இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி என்ன செய்யணும்? நம்மளை பார்க்கிறவர்கள் அப்படியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த எலியா கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் சொல்லி நிரூபித்தார். பாகால் தெய்வம் இல்லை என்று சொல்லி பாகாலுடைய தீர்க்கதரிசிகளால நிரூபிக்க முடியல. அவங்களும் என்னெல்லாமோ செஞ்சுப்பாரு. சுருக்கமா தான் சொல்றேன், விவரமா பேசுறதுக்கு டைம் இல்லை. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அந்த பாகால் தான் தெய்வம் சொல்லி நிறைய காரியங்களை முயற்சி பண்ணுவாங்க. ஆனா முயற்சி பண்ணியும் பாகால் தான் மெய்யான தெய்வம் அவங்களால நிரூபிக்க முடியல. ஆனா எலியா ஒரு சில காரியங்களை செய்தான். செய்த உடனே கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி அவன் நிரூபித்து காட்டினான். அல்லேலூயா. நம் மூலமாய் நம்ம பார்க்கிறவர்கள் நம் மூலமா இயேசுவை பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லி சுருக்கமாய் ஒரு சில காரியங்களை தான் பார்க்க போகிறோம். நாம் எடுத்து அதே அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. 18-30 சீக்கிரமா வாசிங்க, முடிச்சிருங்க. நல்லா கவனிங்க. நம் மூலமாய் இயேசு நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை தான் பார்க்கணும்னா நாம் என்ன செய்யணுங்கிறதா வசனம் சொல்லுது. வாசிப்பா. அப்பொழுது எலியா சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் அழைத்து என்கிட்டே வாருங்கள். அவங்க கிட்ட வந்துட்டாங்க. தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை சொப்பனிட்டு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அதாவது கர்த்தர் இயேசு நம்ம மூலமாய் இயேசு வெளிப்படணும்னா முதலாவது செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, நல்லா கவனிக்கணும். அவன் என்ன செய்யனா இஸ்ரவேல் ஜனங்களை தன்னிடத்துல வச்சு என்ன பண்ணானா இடிந்து கிடக்கிற தகர்க்கப்பட்டு கிடக்கிற பலிபீடத்தை சரி பண்ணி அவன் இன்னொரு பலிபீடத்தை உண்டு பண்றானா. புதுசா ஒரு பலிபீடத்தை உண்டு பண்றான். அது எப்படி உண்டு பண்ணனா, யாக்கோபுடைய பிள்ளைகள். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. ஆம்பளை பசங்க எத்தனை பேரு? 12 பேர். பொம்பளை பொண்ணு ஒண்ணு இருக்கு.
அப்போ 12 பசங்க யாக்கோபுக்கு 12. இந்த 12 பேரை கணக்கு பண்ணி 12 கற்கள் எடுத்துக்கொள் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்போ இரண்டாவது ஒரு பலிபீடத்தை கட்டா. பலிபீடம்னா நீங்க நான் தான் பலிபீடம். அப்போ பலிபீடமாகிய நம் மூலமா இயேசு வெளிப்படணும்னா நாம் ஒரு கற்களை 12 கற்களை கொண்ட ஒரு பலிபீடமாய் நாம் மாற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிறிஸ்துவின் உபதேசம் நமக்குள்ள இருக்கணும். அதாவது 12 கற்கள் என்பது அப்போஸ்தலர் உபதேசம். அப்போஸ்தலர் உபதேசம் என்ன உபதேசம்னா கிறிஸ்துவின் உபதேசம். நல்லா கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா நம்முடைய பழைய மனுஷன் செத்து புதிய மனுஷனாய் கிறிஸ்துவுக்குள்ள நாம் பிறந்திருக்க தெரியுமா? அந்த கிறிஸ்துவுக்குள்ள நாம் பிறந்திருக்கிற நம்ம என்ன செய்யணும்? புதிய ஒரு சிருஷ்டியாய் மாறுகிறோம். அந்த புது சிருஷ்டி என்ன செய்யணும்? மற்ற ஜனங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் தான் இவர் தெய்வம் என்று சொல்லி நம்புவார்கள். புது சிருஷ்டியான மாறி இருக்கிறோமா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இயேசுவின் உபதேசம் நம்மகிட்ட இருக்கு. பழைய மனுஷன் செத்தாதான் புதிய மனுஷனா இருக்கிற வருவான் நமக்குள்ள. நம்ம பழைய மனுஷன் செத்து இருக்கானா இல்லையா நமக்கு இன்னும் தெரியாது. தெரியுமா தெரியாதா? நிறைய பேர் ஞானசானம் எடுப்பாங்க. ஞானசானம் எதுக்காக எடுக்காங்கன்னா பழைய மனுஷனை சாகடிக்கிறதுக்கு தான். ஞானஸ்தானம் என்பது எடுத்துமா? அதாவது தண்ணீரை நிக்க வச்சு நினைச்சுவாங்க. ஒரு சில கேள்வி கேட்பாங்க. கேட்டுட்டு அதாவது பின்பக்கமா நினைச்சுவாங்க. அவங்களுக்கு முக்கிய எடுப்பாங்க. எப்படி பின்பக்கமா எடுப்பாங்க? ஏன்னா நான் பழைய பாவத்துக்கு என்ன செஞ்சுட்டேன்? செத்து போயிட்டேன். நான் என்ன செய்ய புதிய மனுஷனா வெளியில வரேன்னு சொல்லி அதான் ஞானஸ்தானம். இப்படி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என்ன செய்யறேன்னா அந்த பழைய மனுஷன் மறுபடியும் கூட தான் வரான். பழைய சுபாவங்கள், பழைய நடத்தைங்க. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கு முன்னாடி எப்படி பழகணுமோ அப்படியே பழகுறது, எப்படி பேசணுமோ அப்படியே பேசுறது, எப்படி கோபப்படுமோ அப்படியே கோபப்படுறது, எப்படி விபச்சாரம் செய்யணுமோ அப்படியே விபச்சாரம் செய்யறது. இதெல்லாம் நம்மளை விட்டு போகல. ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஞானஸ்தானம் செத்து பழைய மனுஷனுக்கு செத்து புதிய மனுஷனுக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா பழைய மனுஷன் இன்னும் சாகப்படல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ண தெரியுமா? நம்முடைய சுபாவங்கள் மாறும். நம்ம எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்களே நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னாடி நம்ம எப்படி பேசணும், எப்படி நடந்தோம், எப்படி செயல்பட்டோம், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அதே செயல் நம்மகிட்ட இருக்கா? அதே செயல் நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யல? உயிர்ப்பிக்கப்படல. பழைய மனுஷன் இன்னும் சாகல. பழைய மாதிரியே நம்ம இருந்தோம்னா ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவ அப்பவும் அப்படித்தான் பேசுனா, இப்பவும் இப்படித்தான் பேசுறா. அவ அப்படி அப்பவும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இப்படித்தான் நடந்தா, இப்பவும் இப்படித்தான் நடக்கா. எந்த மாற்றமும் அவனிடத்துல இல்ல அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம பழைய மனுஷன் சாகலா, இன்னும் சாகலன்னு அர்த்தம். ஆனா பேர் என்ன பேரு? ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சர்ச்சைக்கு வரோம், பைபிளை வாசிக்கிறோம், பைபிள் வசனத்தை கேட்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா பழைய மனுஷன் இன்னும் சாகல. அப்படி சாகாம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த பகுதியில ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பின்மாற்றத்துல போனாலும் திரும்ப தேவனிடத்துல வரல. காரணம் என்ன? நம்மளே இன்னும் மாறல. நாமளே மாறல. பழைய மாதிரியே தான் நம்ம இன்னைக்கும் இருக்கிறோம். இதுல என்ன பிரயோஜனம்? இயேசுவினிடத்துல வந்த நாம், இயேசுவின் உபதேசம் நமக்குள்ள, அந்த 12 கற்கள் என்பது இயேசுவின் உபதேசம். அந்த உபதேசம் இருக்குன்னா அந்த உபதேசத்தின்படி நடக்கணும். அந்த உபதேசம் என்ன சொல்லுது? பழைய சுபாவம்னா நமக்கு இருக்கக்கூடாது. பழைய சுபாவம்னா நம்ம கோபப்படுறது, எரிச்சலா பேசுறது, அன்பு இல்லாம பேசுறது, இதெல்லாம் பழைய சுபாவம். இந்த சுபாவத்தை சாகடிக்கணும். இன்னும் நமக்கு அந்த சுபாவம் இருக்கு. என்ன பிரயோஜனம்? நம்ம இயேசு ஏற்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மளை பார்த்து யாருமே வரமாட்டாங்க. இவங்களா இவங்க சர்ச்சைக்கு போறாங்கன்னா பேரு, ஆனா ஒண்ணுமே மாறல. ஒண்ணுமே அப்ப மாறலங்கும் போது அப்ப இயேசுவின் நாம நம்மளமே எப்படி மகிமைப்படும்? எப்படி இயேசுக்குள்ளாக திரும்ப வருவாங்க? பின்மாற்றத்தை போறாங்க. ஏன் இதை விட விட்டுமே நாமளே கிடைக்கிற வாய்ப்புல என்ன செய்யலாம்?
விக்கிரகாரங்க போயிட்டு வரோம் கிடைக்கிற கேப்ல. அல்லேலூயா. எங்கடா சாமி கும்பிடுறாங்க, எங்கடா பூஜை பண்றாங்கன்னு சொல்லி இருந்துச்சுன்னா நாம ஓடுறோம். அந்த அந்த சாமியாரை பார்த்தா நல்லா இருக்கும், அந்த மந்திரவாதத்தை பண்ண நல்லா இருக்கும், இல்லைன்னா அந்த சாதகம் பாக்குறவங்க போனா நல்லா இருக்கும், இந்த கிளி தோசியை காட்ட கிளி ஜோசியத்தை பார்த்தா நல்லா இருக்கு நாம நினைச்சிடும். கேப் கிடைக்குமா உள்ள போயிருந்தோம். இது என்ன பிரயோஜனம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம்? அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நம்ம பழைய மனுஷன் இன்னும் சாகல. பழைய மனுஷன் சாகிற வரைக்கும் நம்மளை பார்க்கிற கிறிஸ்துவை பார்க்க முடியாது. பழைய மனுஷன் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள கிறிஸ்து வெளிப்பட முடியாது. என்றைக்கு நம்முடைய பழைய மனுஷன் சாகிறானோ அன்றைக்கு தான் நம்முடைய முகத்தை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்ம அப்படியே இருந்தா என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் அதான் செய்யற தொழிலை கூட மாற்ற மாட்டேங்காங்க. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அந்த செய்யும் தொழில் தான் தெய்வம்னு சொல்லி அதை வணங்குவாங்க. பார்த்திருக்கீங்களா? கேட்டா இயேசுவை ஏற்றிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம செய்யற தொழில் தான் நமக்கு சாப்பாடு போடுதுல, அது கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுக்கணும். ஆனா அது நமக்கு தெய்வம் கிடையாது. சிலவங்க தாய் தகப்பன் தெய்வம் சொல்லி அவங்கள போய் வணங்குவாங்க. தாய் தகப்பன அதாவது தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கணம் எல்லாத்தையும் கொடுக்கணுமே தவிர அவங்கள தெய்வமாய் வழிபடக்கூடாது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தாய் தகப்பன் தான் கடவுள் சொல்லி அவங்கள போய் வணங்குறது, செய்யும் தொழில் தான் தெய்வம் சொல்லி அதை போய் வணங்குறது. இன்னும் பழைய மனுஷன் சாகல. பழைய மனுஷன் செத்தாதான் கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வெளிப்படுவார். கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வெளிப்பட்டால் நமக்கு அது ஆசீர்வாதம். நம்முடைய குடும்பத்துல தரித்திரமே இருக்காதுங்க. குடும்பத்துல எவ்வளவு தரித்திரம் இருக்கா இல்லையா? எவ்வளவு வறுமை இருக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு. நம்முடைய கஷ்டம் இன்னும் தீரவே இல்லையே, நம்முடைய தரித்திரம் இன்னும் போகவே இல்லையே. யாரையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இவங்க தர மாட்டாங்களா, அவங்க தர மாட்டாங்களா, இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க இப்படி மற்றவங்களை எதிர்பார்த்து 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 இப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில நாம யாரிடத்தில் எதிர்பார்க்காமல் நம்மளால வாழ முடியுதா? ஏன்? கிறிஸ்து நமக்குள்ள வெளிப்படல. ஆனா கிறிஸ்துவை தான் நம்ம நினைச்சிருக்கோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய தரித்திரங்கள் நம்ம விட்டு போகல. அதனால இயேசு நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். எலியா கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்று நிரூபித்தது காரணம் என்றால் ஒரு புதிய பழைய பலிபீடத்தை அதாவது செப்பனிட்டு ஒரு புதிய ஒரு பலிபீடத்தை உருவாக்கினார். அதனால கர்த்தர் தெய்வம் என்று நிரூபித்தார். அதே போல இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய பழைய சுபாவம் எனக்குள்ள வரக்கூடாதுதான். ஆரம்பத்தில் நம்ம கோபப்பட்டிருக்கோம், எரிஞ்செரிஞ்சு பேசியிருக்கோம், அன்பே இல்லாம இருந்திருக்கோம். ஆண்டவரே, இன்னையிலிருந்து நினைச்சுறேன் அன்பா இருக்கிறேன். இனி கோப பொறுமை எனக்கு கொடுங்கப்பா. என்ன கொடுங்க? வெறும் பொறுமையா கொடுங்க. கேளுங்க, எனக்கு பொறுமையை தாங்கப்பா. எனக்கு கோபமே படாம நான் இருக்கிற கிருபை செய்யுங்கப்பா. கிறிஸ்துவுக்குள்ள வந்தாச்சுன்னா ஒரு மாறுதல் இருக்கணும். மாற்றமே இல்லைன்னா கிறிஸ்தவங்களே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவங்கன்னா மாற்றம் இருந்தா தான் கிறிஸ்தவங்க. மாற்றம் இல்லைன்னா அவங்க கிறிஸ்தவங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்களோ அப்படியே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இருந்தாங்கன்னா அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. மாற்றம் இருக்கணும். அதான் வேதவசனம் சொல்ல அப்போஸ்தலர் உபதேசத்துல, அதாவது வேர் பிரிக்கப்பட்ட ஜீவியம் நம்ம கிட்ட இல்லையே. அவங்க வணங்குறாங்க, இவங்க வணங்குறாங்க, அவங்க அதை தேடுறாங்க. நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்க நாம் ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி நினைச்சிரோம், பழைய காரியத்துக்கு ஓடிக்கிறோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ இங்க வாங்க, இல்ல அங்க போங்க, அது உங்க இஷ்டம். ஆனா நாங்க ரெண்டு பக்கம் வருவோம்னா அது உங்களுக்கு சாபமா மாறும். அதெல்லாம் தெளிவா இருங்க. அதனால கிறிஸ்துவை நாம் நம்மூலமா வெளிப்படுத்த நாம் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னது? பழைய மனுஷனை சாகடிங்க. முன்னாடி இருந்த போல இன்னைக்கு இருக்காதீங்க, கொஞ்சமா மாறுங்க. நான் இப்படிதான் இருப்பேன், கோயிலையை தான் போடுவேன், பாக்கத்தான் போடுவேன், பொடியதான் போடுவேன், இன்னும் பான்பாக்கத்தான் போடுவேன், இன்னும் தண்ணி அடிக்கத்தான் செய்வேன்னா
அப்ப நீங்க கிறிஸ்தவங்களா இருப்பதற்கு லாக்கியே கிடையாது. இன்னும் நான் அப்படிதான் இருப்பேன். நான் புயல போடுவேன், பொடிய போடுவேன், வெத்தலை போடுவேன், நான் பான்பாக்கு போடுவேன், நான் என்ன செய்ய போட்டு அடிப்பேன், அப்படி பீடி சிகரெட் அடிப்பேன்னா அது கிறிஸ்தவங்களுக்கு அர்த்தமே கிடையாது. பழைய சுபாவத்துல தான் இருப்பேன். பழைய சுபாவம் படி நான் நல்லா கோபப்படதான் செய்வேன். எனக்கு பெருமையே கிடையாது. நான் எரிச்சலா தான் பேசுவேன், அன்பாவே பேச மாட்டேன்னா அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. கிறிஸ்துவங்க மூலமாய் வெளிப்பட மாட்டா. கிறிஸ்து உங்க மூலமா வெளிப்படனா இந்த பழைய காரியத்தை அழிங்க, பழைய காரியத்தை சாகடிங்க. அப்பதான் கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வெளிப்படுவார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் வாசிப்போம், நல்லா கவனிங்க. அதாவது 35ஆம் வசனத்தை நல்லா வாசிக்க கவனிங்க. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அல்லேலூயா. நிறைய காரியம் இருக்கு, நேரம் இல்லை, சுருக்கமாய் சொல்லி முடிச்சிருந்தேன். நல்லா கவனிங்க. இரண்டாவது, வாய்க்காலால் தண்ணீரால் நிரப்பப்படணுமா. இயேசு நம் மூலமாய் வெளிப்படனா நாம எப்படி இருக்கணும்? தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கணும். எப்படி நிரப்பப்பட்டிருக்கணும்? தண்ணீர். நம்ம தண்ணீர்னா நம்ம குடிக்கிற தண்ணீரை தான் பார்த்திருக்கோம். குடியாரங்க தெரிஞ்சது போட்டு அந்த தண்ணி தான் அவனுக்கு தெரியும். ஆனா கிறிஸ்தவரா இருக்கிற நமக்கு தண்ணீருக்கு நிறைய வார்த்தை இருக்காது. ஒரு வார்த்தை என்னன்னா, தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அது பரிசுத்த அபிஷேகம். அப்போ நல்லா கவனிங்க, கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்படணும்னா நாம் எப்படி போயிருக்கணும் தெரியுமா? நம்ம ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும். யாருடைய ஆளுகைக்குள்ள? ஆவியானவருடைய ஆளுகை. இப்ப நம்ம நடத்துறது யார் தெரியுமா? இப்ப நம்ம நடத்துறது யார்? இயேசுக்குள்ள வந்துட்டோம். இயேசுக்குள்ள வந்த பிறகு நம்ம நடத்துவது யாரு தெரியுமா? ஆவியானவர் தான். பிதாவாகிய தேவனும் கிடையாது, குமாரனாகிய இயேசுவும் கிடையாது. ஆவியானவர் தான் நம்ம நடத்துறார். அப்ப அந்த ஆவியானுடைய கண்ட்ரோலை விட்டு நம்ம செய்வது வெளியே போக கூடாது. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்கிற பயத்தோடு நம்ம என்ன செய்யணும்? அல்லங்க கவனிங்க, கவனிங்க. ஆவியான நமக்குள்ள இருக்கிறார் என்கிற, நமக்குள்ளே இருக்கிறார், அது உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த ஆவியானவருக்கு பயந்து என்ன செய்யணும்? அதாவது ஆவியான நம்மளை விட்டு போகாம இருக்கணும். நம்ம என்ன யூஸ் பண்ண கூடாதான்? கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு நிறைய காரியம் சொல்லியிருக்கு. அதுல ஒரு காரியம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதை விட்டுவோம். ஆவியானவர் நம்மளை விட்டு போக கூடாது. ஆவியானவருடைய கரத்துல இருக்கிற நாம் ஆவியானவருக்கு பயப்படான்னு வாழணும். ஆவியானவருக்கு பயம் இல்லாம நான் வாழ்ந்தால் அது ஆவியானவருடைய கண்ட்ரோல் இல்லைன்னா அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம மூலமா வெளிப்படனா ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற நாம் அதை விட்டு என்ன செய்யக்கூடாது? வெளியே போகக்கூடாது. அல்லேலூயா. அதாவது சபைக்கு வரணும்னா எப்படி வரணும் தெரியுமா? பயத்தோடு வரணும். எப்படி வரணும்? நமக்கு பயமே இல்லை, இல்ல பயமே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல நிற்கிறவர்கள் அது யாரா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நிற்கிறன்னா ரொம்ப ரொம்ப பயம் இருக்கணும். இடம் சாதாரண இடம் கிடையாது. இது தேவன் அந்த வார்த்தைய தன்னிடத்துல வாங்கி அதை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் தான் இந்த இடம். ஆனா இந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோம்? அசால்ட்டா, அற்பமா, ஒரு பயத்தோடு நிற்கிற இந்த இடத்துல அதிக பயம் இருக்கணும். இந்த இடம் மாத்திரம் இல்ல, சபைக்குள்ள காலை வச்சாலே நமக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். சும்மா நம்ம ஏனாதான உட்கார்ந்து அவங்கிட்ட பேச இவங்கிட்ட பேச, அதை பண்ண இதை பண்ண, அதை செய்ய இதை செய்ய அப்படிலாம் சபைக்குள்ள இருந்தா அது ஆவியானவரை அசத்தம் பண்ணுகிறதுக்கு அர்த்தம். சபைக்குள்ள மாத்திரம் இல்ல, ஆவியானவருடைய சரீரத்துல ஆளுகை செய்யறபடினால், நம்முடைய சரீரத்துல இருக்கிறபடினால் இந்த சரீரத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். இந்த சரீரத்தை என்ன செய்யறது? வேசியின் இடத்துல வச்சு போடக்கூடாது, விபச்சாரம் பண்ணவே கூடாது. தெரியுமா? இந்த சரீரத்தை ஒரே புருஷன் தான், ஒரே மனைவிதான், அதை விட்டு இன்னொரு இடத்துக்கு இந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்தால் ஆவியானவரை அசட்டை பண்ணுவதற்கு அர்த்தம். அல்லேலூயா. அதனால நம் மூலமாய் கிறிஸ்து வெளிப்பட மாட்டார்.
நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த சரீரத்துல நாம் உடுக்கிற உடை தேவனுக்கு பிரியமான உடையா இருக்கணும். நம்ம முடி வளர்க்கிறது கூட தேவனுக்கு பிரியமாய் வளர்க்க வேண்டும். முடிக்கு கூட ஆண்டவர் முடிய கூட பார்க்கிறார். நம்ம முடி எப்படி இருக்கணும், நம்ம போடுற ட்ரெஸ் எப்படி இருக்கணும், நம்முடைய பார்க்கிற பார்வை எப்படி இருக்கணும், நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும் சொல்லி ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால பயம் இருக்கணும். நம்ம ஒரு வார்த்தை பேசுறோம்னா இந்த வார்த்தை பேசலாமா பேசக்கூடாதா ஒரு பயம் இருக்கணும். இந்த வார்த்தையை இந்த இடத்துல பேசினா என்ன நடக்கும், பேசவா வேண்டாமா என்று தெளிவுபடுத்தி பயத்தோட தான் பேசணும். சர்ச்சுக்குள்ள வரதான் சரி, நம்ம எங்க போனாலும் சரி, ஆவியானவரை கண்ட்ரோல்ல இருக்கனால ஆவியானவரை மீறி நம்ம எதுவும் செய்யக்கூடாது. ஒரு காரியத்தை பார்க்கணும், தவறான காரியத்தை நினைச்ச கூடாது, பார்க்க கூடாது. உங்களுடைய கண் தவறான காரியத்தை இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு. டிவி இருக்கு, ரோட்ல போற ஆண்கள் போகும்போது பெண்கள் வித்தியாசமா கூட வருவாங்க. ஆனா நம்முடைய பார்க்கிற பார்வை, நம்முடைய கண் சரியாய் பார்த்தால் அந்த பெண் மேல நமக்கு என்ன வராது, இச்சை வராது. அவங்க ஒருவேளை தப்பாவே இருந்தாலும் நமக்கு அந்த இச்சை, ஏனென்றால் ஆவியானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோம். அப்போ ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறார் என்கிற பயத்தோடு நாம் வாழ்ந்து விட்டால் நம் மூலமா யார் வெளிப்படுவா, இயேசு வெளிப்படுவா. அந்த பயம் இல்லைன்னா இயேசு வெளிப்பட மாட்டார். சர்ச்சுக்குள்ள வந்தோம்னா எப்படி இருக்கணும், அடங்கி ஒடுங்கிதான் இருக்கணும். நோவா பேழைக்குள்ள யானை போய் இருந்துச்சான். எப்படி இருந்துச்சு, யானை போய் இருந்துச்சான். அவன் என்ன பெரிய, அவன் வாசல் வச்சிருப்பான், பெரிய வாசலாக போட்டிருப்பான். அது கொஞ்சம் ஒடுக்கிதான் வந்திருக்கும் இல்லையா? அப்போ நல்லா கவனிக்கணும். யானை, புலி, சிங்கம் எல்லா மிருகமும் இருக்கு, ஆடு மாடுலாம் இருக்கு. சிங்கம் போய் என்ன செய்யல, ஆட்டை போய் கடிச்சதா இல்லையே. நம்ம சபைக்குள்ள வந்து எப்படி இருக்கும், அந்த சிங்கம், அந்த கரடி, அந்த யானை எல்லாம் இருந்துச்சு, நோவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன அடக்கி ஒடுக்கி இருந்துச்சு. நம்ம சபைக்குள்ள வந்து அடக்க ஒடக்கமே எனக்கு இல்ல, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறோம். சபைக்கு வந்து எப்படி இருக்கும், இஷ்டத்துக்கு இருக்கிறோம். அப்படி இருந்தா நம்ம மூலமா தேவன் வெளிப்பட வேண்டாம், வெளிப்பட மாட்டார். அதனால சபைக்குள்ள வந்தால் நமக்கு ஒரு பயம் இருக்கணும். இந்த இடத்துல நின்றால் நமக்கு ஒரு பயம் இருக்கணும். பாட்டு பாடுகிற நாம் பாட்டு பாடுற கூட நம்ம பயத்தோடு பாடணும். சும்மா எதை நமக்கு பாட தெரியும் அப்படி நம்ம சிங்கரா டிவியில போய் மைக்க பிடிச்சு பாடுற சிங்கரா நம்ம வந்து இல்லையே. நம்ம வந்து 4 பேர் பாராட்டுறதுக்காக பாடல, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக பாடுறோம். அதே போல சபைக்குள்ள ஜெபிக்கிற எதுக்காக, ஆண்டவரை நாம மகிமைப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். இந்த பயம் நமக்கு இருக்கணும். பயம் இல்லாம சும்மா வந்து நின்று நானும் பாடுறேன்னு சொல்லி சும்மா நாம் பாடுறது, பயம் இல்லாமல் பாடுவது, அது தேவ நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகத்தை அசட்டை பண்ணுவது அர்த்தம். அல்லேலூயா. பாடுதா இருந்தாலும் சரி, ஜெபம் பண்றதா இருந்தாலும் சரி, பிரசங்கம் பண்ற, அதுல ஒரு பயம் இருக்கணும். சர்ச்சுக்குள்ள வந்தாலே பயம் தானா வரணும். மத்தவங்க சொல்லி வரக்கூடாது. இப்ப நான் சொல்றேன், சொன்னதுனால உங்களுக்கு வரக்கூடாது, உங்களுக்கு தானா வரணும் அந்த பயம். அதே போல சரீரத்தை என்ன சொல்றது, தேவையில்லாத காரியங்களுக்கு சரீரத்தை ஒப்பு கொடுக்க கூடாது. விபச்சாரத்துக்கோ போதை பழக்கங்களுக்கு இந்த வாயெல்லாம் என்ன கூடாது, கொடுக்க கூடாது. நம்ம என்ன சொன்னாலும் நீங்க கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆமா அவர் கிடக்காரு, அவன் பண்றான், இவன் பண்றான், இப்படித்தான் நம்ம சொல்றோம். மத்தவங்களை தான் பாக்குறோம். அவங்க ஒழுங்கா இருக்காங்களா, அவங்க ஒழுங்கா ட்ரெஸ் போடுறாங்களா, அவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க, இப்படி மத்தவங்க தான் சொல்லுவோம். அப்படி இல்ல, நாம் சரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தை கெடுக்காதீங்க, தேவையில்லாம அந்த சரீரத்தை கீறாதீங்க. தேவையில்லாத பழக்க வழக்கம் சரீரத்துல வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தேவையில்லாத பழக்க வழக்கம் என்னுடைய சரீரத்துக்கு வரக்கூடாது. அதே போல சர்ச்சைக்கு போனா நினைச்சணும், ஒரு ஒடுக்கத்தோடு, ஒரு பயத்தோடு நடுங்கி ஒடுங்கிதான் நினைச்சணும் சபைக்குள்ள இருக்கணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இது சபையா சந்தை கடையா? சந்தை கடையா இருந்தாலும் ஆண்டவர் நினைச்சா தெரியுமா, ஒரு சவுக்கை எடுத்து ஓங்கி அடிச்சாங்க தெரியுமா? இந்த விஷயம், இந்த வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சபைய சந்தை கடையா மாத்தினாங்களாம். சந்தை கடை எப்படி தெரியுமா, கூறு 10 ரூபா, கூறு 20 ரூபா கத்துவாங்க, கலந்து கத்துவாங்களா இல்லையா? சந்தைக்கெல்லாம் போக மாட்டீங்களா நீங்களா? பார்த்தா அப்படி சந்தை கடைக்கெல்லாம் போகாத மாதிரிலாம் இருக்கு. சந்தை கடைக்கு போய் பாருங்க, அவன் கத்துனாதான் வேலை, கத்துனாதான் அவனுக்கு வருமானம்.
ஆனா சபைக்குள்ள வந்து அந்த மாதிரி கத்திட்டு இருந்தா வருமானம் கிடையாது, அடிதான் விடும். நம்ம சபைக்குள்ள வந்து கத்திட்டு கிடக்கும், சபைக்குள்ள நம்ம இஷ்டத்துக்கு பேசணும், நம்ம இஷ்டத்துக்கு நடந்து கொள்றோம். இதெல்லாம் தேவன் சொல்வார். ஒரு நாள் பார்த்துட்டே இருப்பாரு, தாங்க முடியாம ஒரு சவுக்கை எடுத்து அடிச்சுவாரு. அவர் அடிச்சா தாங்க முடியுமா? நல்ல பயம் இருக்கும், பயம் இல்லாம இருக்காது. அப்படி பயத்தோடு இருக்கிறவங்க தான், அப்படி பயத்தோடு இருக்கும் பொழுது நம்மளை பார்க்கவும் இருந்து சொல்லுவாங்க, இயேசு நம்மள வெளிப்படும். நம்மளை பார்க்கும் போது என்ன செய்யும், நம்ம முகத்துல இயேசு தெரிவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம வாழணும். இதாங்க கிறிஸ்தவம். வாழ்ந்து பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிச்சிருந்தேன். அவன் என்ன செய்யறானா, 37வது வசனம் சொல்லுது, 37, 38, 39 அவன் ஜெபம் பண்ணான். எப்படி ஜெபம் பண்ணான் தெரியுமா? ஆண்டவரே, நான் ஊழியக்காரன். யாரு? ஊழியக்காரன் என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஊழியக்காரனா வேலைக்காரன். என்னக்காரன்? வேலைக்காரன். வேலைக்காரன் என்ன அர்த்தம்? வேலை செய்யணும். ஊழியக்காரன் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஜெபம் பண்றமே இல்ல, வேலையை பார்க்கணும், உழைக்கணும். அதாவது முழு நேர ஊழியத்துக்கு வந்த, நான் அவங்கள சொல்லல, முழு நேர ஊழியத்துக்கு வந்தாலும் உழைப்பு இருக்கணும். முழு நேரத்துக்கு வந்ததுனால அவங்க எனக்கு காணிக்க தரவங்க நான் சாப்பிட்டு சும்மா இல்ல. முழு நேர ஊழியத்துக்கு வந்தா நல்லா நினைச்சு நல்லா செபிக்கணும், நல்லா அதிக நேரமாய் உட்கார்ந்து செபிக்கணும், அதிக நேரம் உட்கார்ந்து பைபிள் படிக்கணும், அதிக நேரம் என்ன செய்யணும், டாக்ஸ் அடிச்சு அக்கம் பக்கத்துல விசாரிச்சு அவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அவங்கள பத்தி ஆச்சணும், பேச்சணும். கடுமையா வேலை பார்க்க உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருக்க கூடாது. நல்லா என்ன செய்வாங்க தெரியுமா? காலையில எழுதுவாங்க, ஒரு ஜபத்தை பண்றது, நல்லா டிஃபனை சாப்பிடுறது, பிள்ளைங்களை கொண்டு ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது, வந்து மத்தியானம் உட்கார்ந்து சாப்பிடுறது, அப்புறம் நல்ல ஒரு தூக்கம் போடுறது, அப்புறம் சாயந்தரம் ஒரு 6 மணி ஆனா என்ன செய்யுது, எங்கேயாவது வீட்டுக்கு போயிட்டு ஒரு 150 காணிக்க வேண்டியது வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு. இது வேலை செய்யறது அர்த்தமா? ஒரு வேலைக்கு போனா வேலைக்கு என்ன 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரமும் அவன் சம்பளம் கொடுக்கறதுக்கு தக்க என்ன செய்வான், வேலையை வாங்கிட்டு தான் விடுவான். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஊழியக்காரன் சொல்லிட்டு வந்து நம்ம என்ன செய்யறது, வேலையா செய்யறது கிடையாது. உட்கார்ந்து நல்லா தின்னுட்டு தூங்குறது. இன்னும் சொல்லப்போனா ஊழியக்காரங்கள் வேலைக்காரன் அர்த்தம். வேலைக்காரன் மாத்திரல, அவன் ஒரு அடிமையா. என்னது அடிமையா? அப்படி அடிமையான ஊழியக்காரங்க இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி கெத்தாதான் இருப்பாங்க. அவங்க கெத்த எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வாங்கி சாப்பிடுறதெல்லாம் விசுவாசிக்கிட்ட, வாங்கி சாப்பிடுறதெல்லாம் விசுவாசிக்கிட்ட. ஆனா விசுவாசி முன்னாடி கெத்தா பேசுறது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஊழியக்காரனா இருந்தார். ஊழியக்காரனா இல்ல, அவர் ஊழியக்காரனா தான் இருந்தார். அப்படி இருந்தும் சீசருடைய காலை விசிறாரு. கழுவுனாரா இல்லையா? யார் அவரு? அவர் இந்த வானத்துக்கு சொந்தக்காரர், பூமிக்கு சொந்தக்காரர். நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். அவரே கூட இருந்த சீசர்கள் காலை கழுவுறாரு போய். நாம யோசிக்கிறோம் இன்னைக்கு, அதாவது தாழ்மையா இருந்தா அவ்வளவு தாழ்மை. நம்ம தாழ்த்துறோமோ அப்படி என்னைக்காவது? நமக்கு லேசா கொஞ்சம் பணம் வந்துட்டா போதும், ஒரு அதிகாரம் வந்துட்டா போதும், நம்ம கையிலே பிடிக்க முடியல இன்னைக்கு. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்பரனாக இருந்தாலும் அவர் தாழ்மையா இருந்தார். சீசருடைய கால கழுவினார் போய், எப்பா நான் கழுவினா தான்பா நல்லா இருக்கும், நான் கழுவினா ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லி கழுவுறாரு. ஆனா நாம என்ன செய்யறோம், வந்தா ஊழியக்காரன் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு சேரு, அந்த சேர்ல யாரும் உட்காரக்கூடாது, அப்படியே பயங்கரமா பேசுவாங்க. அது நான் தப்புன்னு, அதாவது தப்பு கிடையாது. ஆனா அந்த பயத்தோடு இருக்கணும். நாம ஒரு வேலைக்காரன், நாம் ஆண்டவருக்கு அடிமை, அப்படி ஒரு பயம் ஊழியக்காரங்களுக்கு இருக்கணும். அப்படி யார் ஊழியம் செய்யறாங்க? இல்ல. நாம என்ன செய்யணும், ஜெபம் பண்ற நாம் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். அப்போ இயேசு நம்ம மூலமா வெளிப்படணும். முதலாவது பழைய மனுஷன் சாகணும். இரண்டாவது என்ன செய்யணும், பயத்தோடு இருக்கணும். ஆவியான நமக்குள்ள இருக்கிறதுனால பயத்தோடு நினைச்சு ஒவ்வொரு நாளும் வாழணும். அதே போல மூன்றாவதாக நம்ம என்ன செய்யணும், நம்மளை தாழ்த்தி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். தேவ சமூகத்துக்கு போனா என்ன செய்யணும், தாழ்த்தணும்.
உட்கார்ந்து நிறைய சபையில பார்த்திருக்கீங்க, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அங்க இருக்கிற அதாவது சிஎஸ்ஐ சர்ச் தான், ஐயர் காலுக்கு மேல காலை போட்டு அங்கி போட்டு எல்லாம், ஆனா அவரு சரி காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்துட்டாரு. ரெண்டு கையை விரிச்சிட்டு உட்கார்ந்துட்டாரு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியம். கர்த்தருக்கு பயப்பட பயமா எல்லாம். கர்த்தருக்கு முன்னாடி ஒரு ஒண்ணுமே நம்ம வீட்டுக்கு ஒரு பெரியவங்க வந்தா சின்ன பசங்க எந்திரிக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம். உட்கார்ந்து இருக்கிற அந்த பயமே இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு இல்ல. ஒரு தாழ்மை இருக்கணும். நம்ம ஆண்டவர் முன்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாழ்மை நமக்கு இருக்கணும். நம்ம ஜெபிக்கிற நாம அதுவும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா நமக்கு என்ன வேணும்? தாழ்மை இருக்கணும். தாழ்மை இல்லாம ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. நீங்க ஒருவேளை 3 நேரம் உபவாசம் ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த ஜெபம் கேட்கப்படாது. தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே, நான் பாவியிலும் பிரதான பாவி. அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஒரு பணக்காரர், அது மாத்திரம் இல்ல, ஒரு பெரிய பரிசுத்தவான். அப்படிப்பட்ட பரிசுத்தவானா இருக்கிற அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், ஆண்டவரே, நான் பாவியிலும் பிரதான பாவி. ஆனா நமக்கு அந்த வார்த்தையே வர மாட்டேங்குது. நான் நல்லவன், நான் எந்த பாவமும் செய்யல, நான் பரிசுத்தமா இருக்கேன், இப்படித்தான் நம்ம சொல்றோம். நான் நல்லா பாடுறேன், நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், நம்ம இப்படித்தான் சொல்றோம். இல்ல, தேவ சமூகத்துக்கு வந்தா நாம யாரு அப்படின்னு நம்மளை தாழ்த்தோம். அப்படி தாழ்த்தும் பொழுதுதான் தேவன் நம் மூலமாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. சரி, எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? முடிஞ்சு எல்லாரும் சீக்கிரமா முடிச்சிருவோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவன் நம்ம மூலமா வெளிப்படணும். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இயேசு நம்ம மூலமா வெளிப்படணும். எலியாய் அப்படித்தான் நிரூபித்தார். அதே போல இந்த நாள்ல நம் மூலமா இயேசு வெளிப்படுவதற்கு இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய பழைய மனுஷன் சாகட்டும். ஆண்டவரே, அதே போல நான் பெற்றிருக்கிற ஆமென் என்னுடைய ஆவியானுடைய கண்ட்ரோலை விட்டு ஆவியானவருக்கு பயந்து ஒவ்வொரு நொடிப்பொழுது நான் வாழ எனக்கு கிருபை செய்யும். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணும் பொழுதுதான் என்னை தாழ்த்தி ஜெபம் பண்ண, எந்த சூழ்நிலையும் என்னை உயர்த்தாமல் என்னை தாழ்த்தி ஜெபம் பண்ண எனக்கு கிருபை செய்யும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தாழ்மை உள்ள ஜெபம் தான் உங்களை விடுவிக்கும். தாழ்மை உள்ள ஜெபம் தான் உங்களை ஆசீர்வதிக்கும். தாழ்மை உள்ள ஜெபம் தான் உங்களை உயர்த்தும். தாழ்மை உள்ள ஜெபம் தான் உங்களுக்கு கிருபையை கொண்டு வரும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவே, ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என் மூலமா நீங்க வெளிப்படுங்கப்பா. இயேசுவே, என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கும்படி எனக்கு கிருபை செய்யும். இதுவரைக்கும் நான் செய்த குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா இயேசுவே, என்னுடைய பழைய மனுஷனை சாகாமல் இதுவரைக்கும் நான் காணப்பட்டனே, நான் மன்னிங்கப்பா. இனி நான் அப்படி வாழக்கூடாது ஆண்டவரே. ஒரு புதிய ஒரு மனுஷனாய் வாழும்படி இயேசுவே, அதே போல ஆவியானவருக்கு பயந்து வாழும்படி எனக்கு கிருபை செய்யும். அது மாத்திரம் ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒவ்வொரு நேரமும் நான் ஜெபிக்க எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க இந்த காலங்களில் ஒப்பு கொடுக்க இந்த காரியத்தை சொல்லி இந்த காரியத்தை நினைத்து ஒப்பு கொடுக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஒவ்வொருவரும் 7 வழியாக ஓடி போகும்படி கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, இந்த நல்ல காலங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. உடைய சபையார் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. நமக்கு பயந்து ஒவ்வொரு நொடிப்பொழுது வாழ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிற அந்த பயத்தோடு பேச, அந்த பயத்தோடு நடக்க, அந்த பயத்தோடு செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யப்பா. அதே போல நாங்கள் தாழ்த்தி ஜெபம், எந்த நேரத்தை ஜெபம் பண்ணாலும் சரி ஆண்டவரே, நாங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்யும். அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, பழைய மனுஷன் எங்களுக்குள்ள வரக்கூடாது. பழைய சுபாவம் எங்களுக்குள்ள வெளிப்படக்கூடாது. பழைய காரியங்கள் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடாது. எங்களை பார்க்கிற உண்மை பார்க்கும்படி எங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சாகட்டும். நீரே நடத்தும். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் நினைத்துக் கொண்டு வந்த அந்த காரியத்தை அப்படியே ஆசீர்வதித்து நடத்தினாங்க. இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியம்